ஹலோ. இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு சன்லைட்டையும், ஏரையும் எப்படி நாங்க வந்து கன்சிடர் பண்ணி ஒரு வீடு டிசைன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றேன். இது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் தட் வி டிசைன். ஹாய், ஐ எம் முகிலன் ஃப்ரம் முகில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கிளைண்ட்டுக்காக நாங்கள் டிசைன் பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஸ்டடி எதுக்காக பண்ணியிருக்கோம்னா, ஒரு சன்லைட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் எப்படி எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது பிளாட் வந்து சவுத் ஃபேஸிங்காக இருக்கும்போது இப்படி மூவ் ஆகுறது வந்து கவனிக்கணும். ஏன் நம்ம வந்து இதை நோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு மார்னிங் 10 ஏஎம்க்கு உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் சன் வரும்போது, இதை நோக்கி உங்களுக்கு லிவிங் ரூம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பகல் நேரத்தில் லிவிங் ரூமில் நீங்கள் இருக்கும்போது வெயில் அதிகமாக தெரியும். வீடு வந்து அனத்தலாக இருக்கும். அதே சமயம் வந்து ஈவினிங் டைமில் பெட்ரூம் இருக்குது, பெட்ரூம் சைடில் வந்து ஈவினிங்கில் உங்களுக்கு வெயில் படுது அப்படின்னா, நைட் டைமில் நீங்கள் தூங்க போகும்போது பெட்ரூம் வந்து ரொம்ப அனத்தலாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுறதுக்காக சன்னோட ஸ்டடி. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, விண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்ம வந்து பார்ப்போம். விண்டோட ஃப்ளோ வந்து எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி இந்த விண்ட் வந்து நுழைஞ்சி எப்படி வெளியே போகுது அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். ஏன் இதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று வந்து உள்ளே இருந்துச்சுன்னா வந்து வீடு அனத்தலாக இருக்கும். வீட்டுக்குள்ளே காற்று என்டர் பண்ணி வெளியே போய் அந்த சர்க்குலேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வீடு வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக விண்டோட ஃப்ளோ எந்த சைட்லேருந்து எந்த சைட் போகுது இந்த பர்டிகுலர் பிளாட்டுக்கு அப்படின்றத பிளான் பண்ணி டிசைன் பண்ண வீடு தான் இது. இதோட ஃபர்தர் ஸ்டடி என்னென்று ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு வீடு டிசைன் பண்ணணும் அப்படின்னா, வீடு கட்டணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும். ப்ளீஸ் டூ காண்டாக்ட் அஸ். தேங்க்யூ.